இந்தா ஆரம்பிச்சிட்டால. கார் மேல கிரேஸ் இருக்கலாம். பாக்குற காரெல்லாம் எதையாவது பட்டி டிங்கரிங் வேலை பார்க்க கூடாதுடா ஓனரு. யார் கார்ரா இது? என் ஃப்ரெண்டோட கார்ரா எங்கேயோ கொண்டு போய் ஸ்க்ராட்ச் ஆக்கிட்டாரு. ஒர்க் ஷாப் போனால் அதிகமாக செலவாகும்னு சொன்னார். சரி வாங்க வீட்லயே எப்படி ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். ஓ, இவர் பெரிய இவரு. இவர் தொட்டா மேஜிக் மாதிரி மறைஞ்சிருந்து இவ்வளோ பெரிய ஸ்கிராட்ச ரிமூவ் பண்ண போறாராம். ஆ, வாங்க மக்களே, என்ன தான் பண்றாருன்னு பாப்போம். அவன் கிடக்குறாங்க. இங்கே பாருங்க, ஒரு ஒன் டச்லேயே எவ்வளோ டீப்பான ஸ்க்ராட்சு டோட்டலாக ரிமூவ் ஆயிடுச்சுன்னு மட்டும் பாருங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் அந்த மாதிரி தம்பி. என்ன ப்ராடக்ட்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஐயோ, ஆமா, ஸ்கிராட்ச் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. நம்ம வேற ஓவரா பேசிட்டோம். தா சமாளிக்கிறேன் பாரு. ஆமா ஓனரு, பல்ல பல்லன்னு உன் மூஞ்சி தெரியுற அளவுக்கு கண்ணாடி மாதிரில இருக்கு. இவனை மேஜிக் மேன்னு சொன்னது போதும் இவ்வளவு நேரம் ப்ளூ வண்டியில வித்தையை காமிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப திடீர்னு ஒரு வெள்ளை வண்டியை காட்டுறானே. இது என்னோட பேக் மாதிரி இல்லையே. ஓனர், இது யார் வண்டி? எல்லாத்தையும் இவங்கிட்ட விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை பற்றியெல்லாம் கூடிய சீக்கிரம் என்னன்றதை சொல்லுவோம். இப்போ இந்த விஷயத்தையும் இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் ஆகிறத பார்த்துட்டு மக்களுக்கு சொல்லு. மக்களே, இது என்ன ப்ராடக்ட்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்க அண்ணன் இந்த வித்தை மட்டும் இல்ல, பல வித்தைகளை கைவசம் வச்சிருக்காப்ல. உங்களுக்கும் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா காஸ் காதலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கும் இதெல்லாம் தெரியும். என்ன வரட்டுங்களா?